அக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் சூப்பரான மீன் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோங்க. அதுக்கு மசாலா எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேங்காய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சாச்சுங்க. இது நார் உள்ள புளி, ஊர்லேருந்து கொண்டு வந்தேங்க. நல்ல ஒரு புளிப்பு. மீன் குழம்புக்கு இப்படி புளிப்பு சுவையான புளி சேர்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி அடுப்பில் தாங்க சமைக்க போகிறோம். ஏன்னா என்வி அப்படின்னாலே நம்ம அடுப்பில் தான் செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அது தாங்க சேர்ப்பேன். மீன் குழம்புக்கு பொதுவாகவே இந்த மாதிரி 2 ஆயிலை சேர்த்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெங்காயமாவது தக்காளியாவது சேர்த்துக்கணுங்க, சரிங்களா? வெந்தயம் கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். ஏன்னா இந்த வெந்தயம் தான் நம்ம கடைசி வரைக்கும் மீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் தக்காளி வதங்குறதுக்கு நான் உப்புலாம் சேர்க்கலைங்க. ஏன்னா நம்ம அடுப்பில் சமைக்கிறனால உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு சூப்பராக உடனே குக் ஆயிருங்க. ஸோ அதனால் நீங்கள் அடுத்தடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது சேர்த்துக்கோங்க, சரிங்களா? நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது நல்ல ஒரு காரமான பச்சை மிளகாய் தான். ஸோ அதனால் ஒரே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி நம்ம அரைச்சிருக்கோம் தேங்காய் கூட, சரிங்களா? அவ்வளோதாங்க. இது தாங்க சிம்பிளாக நம்ம ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னா மீன் குழம்பு தாங்க நான் சாய்ஸ் பண்ணுவேன். ஏன்னா சட்டுன்னு வைக்கிற குழம்புல மீன் குழம்பு ஒன்றுங்க. நம்ம 2 மெத்தடில் வைப்போங்க. இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு சொல்கிறேன். அது நம்ம வீடியோவில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு மெத்தடில் சிம்பிளாக அப்படியே எல்லா மசாலாவும் கூட்டி அப்படியே சேர்த்து தூக்கி வச்சுருவோங்க. அந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி இது கூட சேர்க்குறோங்க. எல்லாருமே இதே மாதிரி தான் வைப்போம். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டைலு, நம்ம தூத்துக்குடி ஸ்டைல் முறைப்படி உங்களுக்கு வச்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் புளியை கரைச்சி சேர்த்தாச்சு. இது நம்ம சேல்ஸ் பண்ணுற ஸ்பெஷலான மீன் குழம்பு மசாலா. யாருக்கெல்லாம் வேணுமோ நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு சிக்கன் மட்டன் குழம்பு, ஆல் பர்பஸ் மசாலா, சிக்கன் 65 எந்த மசாலா வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் மீன் ஊறுகாய், நெத்திலி தொக்கு, நெத்திலி கருவாடு இது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ உடனே ஸ்க்ரீனில் நமக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா? இந்த புளியோட நம்ம மசாலாவை வந்து அப்படியே கரைச்சி திருப்பி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறோங்க. குழம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உப்பை போட்டு நல்லா இந்த புளியும் அந்த மசாலாவும் 2மே நல்லா ஃப்ரெண்ட் ஆகணுங்க. அந்த மாதிரி கொதிக்கணும். ஏன்னா 1 2 கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா? பார்க்கும்போதே ஒரு டெம்ப்டிங் தெரியுங்க. இப்படி தாங்க நம்ம எப்போவுமே மீன் குழம்பு வைப்போம். அதுவும் நம்ம மசாலா தாங்க நல்ல ஒரு ஹைலைட்டு, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய வீடு இப்போ நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது உங்கள் மசாலா அப்படின்றாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் வேணும்னா உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க நண்பா, ஓகே? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க. நல்லா மிக்ஸ் ஆகின உடனே அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தாங்க கடைசியாக நம்ம மீனை சேர்க்க போகிறோம். தேங்காய் கூட நம்ம சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருந்தாலே ஸோ அதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்டு கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, சரிங்களா? தேங்காய் ஊற்றினோடனே நம்ம சடார்னு மீன் குழம்பு முடிஞ்சதுங்க. டக்குன்னு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் அந்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வச்சிடலாங்க. ஏன்னா அடுப்பில் வைக்கிறோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு கடன்னு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு மிக்ஸ்டை கொடுத்துட்டு முக்கியமானவங்களை இப்போ தாங்க நம்ம இறக்க போகிறோம். எஸ், இவங்க தான் நம்ம சாலை மீன். இவங்க வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பாங்க. இவங்கள தாங்க இவங்க எப்போவுமே குழம்பு வைப்போம். பெரிய மீன்களெல்லாம் வந்து துண்டு மீன்களெல்லாம் நாங்கள் பொரிச்சிருவோம். குழம்புக்கு வந்து சாலை மீன் தாங்க ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். பொரிக்கிறதுக்கு தான் பெரிய மீன்களை யூஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க, பார்த்தீங்களா? ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படியே ஊற்றுனாப்பில் மீனை போட்டு அப்படியே இறக்கி அப்படியே சுட சுட சோறை போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க.
இதுக்கு நீங்கள் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் பூண்டுலாம் போடுறீங்க மீன் குழம்புக்கு. பூண்டு போட்டோன்னா அது டேஸ்ட்டு வேறங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அக்கா, நான் உங்கள் தூத்துக்குடி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட மதியானம் என்ன சாப்பாடு பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு. டடாயிங்! சாலை மீன் குழம்பு, சாலை மீன் பொரியல். சரிங்களா? சாப்பிடுவோமா? வரீங்களா? சூப்பராக இருக்குங்க. அந்த மீன்லேயே சாலை மீன் குழம்பு தான் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். அப்படியே இந்த மீன் சூப்பராக இருக்குங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த சாலை மீன் வந்து நம்ம ஊறுகாய் வச்சு கொடுத்துட்ருக்கோம். மீன் ஊறுகாய் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.